இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் அதிகாரம் 4 கேள்விகளும் பதில்களும். பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த வாசலை கண்டவர் யார்? யோவான். யோவானோடே பேசின சத்தம் எதை போன்றது? எக்கால சத்தம். ஆவிக்குள்ளானவர் யார்? யோவான். வானத்தில் எது வைக்கப்பட்டிருந்ததாக யோவான் கண்டார்? சிங்காசனம். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் பார்வைக்கு எவைகளுக்கு ஒப்பாயிருந்தார்? வச்சிரக்கல், பதுமராகம். சிங்காசனத்தை சுற்றி இருந்தது எது? வானவில். வானவில்லானது பார்வைக்கு எதை போல தோன்றியது? மரகதம். ஒரு சிங்காசனத்தை சூழ எத்தனை சிங்காசனங்கள் இருந்தன? 24. சிங்காசனங்களில் உட்கார்ந்திருந்தவர்கள் யார்? 24 மூப்பர்கள். மூப்பர்கள் எவ்வித வஸ்திரம் தரித்திருந்தார்கள்? வெண்வஸ்திரம். மூப்பர்கள் தங்கள் சிரசுகளில் எதை சூடியிருந்தார்கள்? பொன்முடி. மின்னல்களும் இடி முழக்கங்களின் சத்தங்களும் எங்கிருந்து புறப்பட்டன? சிங்காசனத்திலிருந்து. அக்கினி தீபங்கள் என்பது எதை குறிக்கின்றது? தேவனுடைய 7 ஆவிகள். 7 அக்கினி தீபங்கள் எதற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன? சிங்காசனத்திற்கு முன்பாக. சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்தது எது? கண்ணாடி கடல். கண்ணாடி கடல் எதற்கு ஒப்பாயிருந்தது? பளிங்குக்கு. சிங்காசனத்தின் மத்தியிலும் அதை சுற்றிலும் எத்தனை ஜீவன்கள் இருந்தன? 4. 4 ஜீவன்கள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் எவைகளால் நிறைந்திருந்தன? கண்களால். முதலாம் ஜீவன் எதற்கு ஒப்பாயிருந்தது? சிங்கத்திற்கு. இரண்டாம் ஜீவன் எதற்கு ஒப்பாயிருந்தது? காளை. மூன்றாம் ஜீவன் எதை போன்ற முகமுள்ளதாயிருந்தது? மனுஷ முகம். நான்காம் ஜீவன் எதற்கு ஒப்பாயிருந்தது? பறக்கிற கழுகு. 4 ஜீவன்கள் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை சிறகுகள் இருந்தன? 6. 4 ஜீவன்களின் சிறகுகளை சுற்றிலும் உள்ளேயும் எவைகள் இருந்தன? கண்கள் இருந்தன. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் சொல்லிக் கொண்டிருந்தவை எவை? 4 ஜீவன்கள். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் எதின் மேல் வீற்றிருந்தார்? சிங்காசனத்தின் மேல். சதா காலங்களிலும் உயிரோடிருப்பவருக்கு மகிமையும் கனத்தையும் சோஸ்திரத்தையும் செலுத்தியவை எவை? 4 ஜீவன்கள்.
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தவர்கள் யார்? 24 மூப்பர்கள். சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிறவரை தொழுது கொண்டவர்கள் யார்? 24 மூப்பர்கள். மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை எதற்கு முன்பாக வைத்தார்கள்? சிங்காசனத்திற்கு முன்பாக. மகிமையும் கனமும் வல்லமையும் யாருக்கு பாத்திரமானது? கர்த்தர். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் யார்? தேவன். சகலமும் எதினாலே சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது? தேவனுடைய சித்தத்தினால். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.